Hi all, vanakkam, vandanam, namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இது ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க, பிசு பிசுன்னு இருக்கு, கையில் ஒட்டுது அப்படின்னு. ஆனால் இதை சூப்பராக எப்படி வறுக்கிறது, டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ சேப்பங்கிழங்கு பண்ணுறதுக்கு நான் முதல்ல சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 2 to 3 விசில் மட்டும் வேக வைங்க. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சேப்பங்கிழங்கு கூட ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே மிளகு மற்றும் ஜீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியும் சேர்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மிளகு மற்றும் ஜீரா பொடியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த மிக்சர் கிழங்கோட ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம கையில் அடுப்பில் வைக்காமல் நம்ம அந்த மிளகாய்த்தூள், உப்பு அதெல்லாம் சேப்பங்கிழங்கோட கலந்தோம்னா கையிலெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். நல்லா திருப்பி போட்டு சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மொறுன்னு வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.